எல்லாருக்கும் வணக்கம். So I see that all myths has been shattered in Tamil Nadu politics. டேய், யார்ரா நீங்களா? யார்ரா நீங்களா? டேய் தமிழ்நாட்டுல யார்ரா நீங்களா? உண்மையாவே யார்ரா? சரி, அதெல்லாம் விடுவோம். I'm not going to congratulate anyone because the amount of filth, the amount of disgusting third-rated politics that has happened in Tamil Nadu, and what has led to this, outcome of this election result. It's something we everybody have to be ashamed of. ஸோ எல்லாரும் வெட்கப்படணும், வேதனை பண்ணணும், தலை குனியணும். இது மாதிரி ஒரு அசிங்கம் எந்த இனத்துக்கும் வரக்கூடாது. ஆனால் வந்துருச்சு, தமிழ் இனத்துக்கு வந்துருச்சு. மூத்த தமிழ் இனம் அந்த இனத்துக்கு இப்படி ஒரு இழிவான ஒரு நிலைமை வந்திருக்கக்கூடாது, ஆனால் வந்துருச்சு. சரி, வாட் லெட் டு திஸ் அவுட்கம்? என்ன 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 நடந்துச்சு? வாட் 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 வாஸ் த ஈவெண்ட்ஸ் தட் லெட் டு திஸ் அவுட்கம்? ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும்னு பார்க்குறேன் நான். ஸோ நீங்கள் பாருங்களேன், 2 இயர்ஸ், விதின் 2 இயர்ஸ் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை ஆப்ரேட் என்ன என்ன ஆப்ரேட் பண்ணுறான்னு என்ன நம்மளுக்கே தெரியாது. அது கொள்கை இல்லை, ஒரு 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 மண்ணும் இல்லை. ஆனால் வந்தாங்க, மூஞ்ச காட்டிக்கிட்டு ஏதோ ஒரு சினிமா மோகம், ஒரு கூத்தாடித்தனம், இந்த மாதிரி ஒரு மானங்கெட்ட கேடுகெட்ட ஒரு 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 அப்ரோச். யூனோ ஃபுல்லாக காசு இறைச்சி, இன்னும் மீடியா, ஆன்லைன் மீடியாஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல்ஸ், பட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் தான் மெயினாக டு பி பிளேம்ல ஃபார் திஸ் ridiculous amount of attention that was given to டிவிகே விஜய். ஏன்னா ஒரு தற்குறி பையன், அவனுக்கு அரசியலும் தெரியல. இன்னும் ஜஸ்ட் ஒரு ஃபேம், அவன் சினிமாவும் பெருசாக ஒன்றும் அப்படி ஒன்றும் நடிச்சு ஒன்றும் கிழிக்கல. படத்தில் நல்லா பாட்டு வரும், எல்லா படத்துலேயும் நல்லா பாட்டு வரும் விஜயோட படத்தில். பட் அது தவிர்த்து பெருசாக அவன் நடிச்சும் கிழிச்சிடலாம். ஆனால் ஆனால் யூனோ இப்படி ஒரு பர்சனை பட் ஆரம்பித்து இவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? இந்த மீடியா தான். சோஷியல் மீடியாஸில் மட்டும் இது உலாத்திட்டுருக்கு. ஐ மீன், அதில் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே இவனுங்க இதாகிட்டு இருந்தால், ஐ டோன்ட் திங்க் ஸோ சம்திங் லைக் திஸ் வுட் ஹவ் ஹேப்பன். பட் டூ மச் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அட்டென்ஷன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன சொல்லுவாங்க, பேஸ் இந்த டு த கோர்லி அடி மட்டத்திலிருந்தே அது கொராப்டடாக தான் இருக்குது. யூனோ டிஎம்கே மீடியாவை கையில் கண்ட்ரோல் பண்ணுறானுங்க, ஏடிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுறானுங்க, பிஜேபி கண்ட்ரோல் பண்ணுறானுங்க, காங்கிரஸ் இஸ் கண்ட்ரோலிங் த மீடியா, everybody is controlling the media. But and the thing is, media pimps, they don't expect, they don't give loyalty. You see, they don't work for loyalty. அவனுக்கு தேவை காசு. ஸோ ஒரு சினிமா சினிமா மூஞ்சி விஜய், அந்த ஆளுக்கு ஹைப்பை ஏற்றி விடலாம். நல்ல ஒரு அமௌண்ட்டு பேமெண்ட்டும் கிடைக்கிது, வியூவர்ஷிப்பும் 100% கேரண்டிட்டாக வரும். ஸோ அப்படின்னு பார்த்து கண்ட கண்ட கவரேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தேர்ட் ஃபாஸ்ட் ஆப்ஷன் சேஞ்சை விஜயை ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளோ தூரம் அட்டென்ஷனை கொண்டு வந்திருக்காங்க இந்த டிவிகேன்னு பார்ட்டி மேலே. So now the question here lies, how was this possible? Even so, all the limelights, how was this possible? You see, நம்ம ஒரு ஆளை மறந்துக்கிட்டே இருக்கோம். நாம் தமிழர் கட்சி சீமான் 15 இயர்ஸ் 2016 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. 2026 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க எலெக்ஷன் கிரவுண்டில் இருக்குது. அதுக்கு முன்னே 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆல்ரெடி ஸ்டார்டட் தியர் பொலிட்டிக்கல் ஜேர்னி. ஸோ 15 வருஷம் என்டிகே அடிப்படையாக இங்கே திராவிட கட்சியோட கொள்கை எல்லாத்தையும் அடித்து தகர்த்து எரிஞ்சு 15 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவனுங்க ஒரு ஊழல் சக்தி, இவனுங்க இந்த திராவிட கட்சிக்கு ஒரு தெலுங்கர் கூட்டம், இது குடும்ப ஆட்சி, இது நாட்டை கொள்ளையடிச்சிட்டு இப்போ நாடு குட்டிச்சோராக இது நிலைமையில இருக்குன்னா, 100%
திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த நாய்ங்கனால தான் இந்த நாடு இந்த நிலைமையில இருக்குன்னு அத அடிச்சு தகர்த்து உடைச்சு எடுத்து வந்தது சீமான், நாம் தமிழர் கட்சி. அவங்கள தவிர்த்து வேற யாரும் தமிழ்நாட்டுல இது இந்த இந்த அரசியல பேசவே இல்ல. அடிச்சு சொல்றேன், எவனுமே பேசல இந்த அரசியல்ல. அரசியல்ல உத்து நோக்கு நான் சொல்றேன், எவனுமே தமிழ்நாட்டுல இந்த அரசியல் பேசவில்லை. நாம் தமிழர் கட்சிய தவிர்த்து எந்த கட்சியும் இந்த 4 முனை இந்த திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த 4 பேர் பண்ண குற்றங்கள், தவறுகள், இந்த நாட்ட நாசமாக்கின விதங்கள், இத சுட்டிக்காட்டி இது 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 மேடைக்கு மேடை தே கோ அண்ட் எக்ஸ்போஸ் இவங்கள எக்ஸ்போஸ் பண்றதுல 100% ஓட கான்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா, அது சீமான் அண்ட் நாம் தமிழர் கட்சி. இத்தன வருஷம் வேலை செஞ்சு, இத்தன வருஷம் ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு டைமென்ஷன கொண்டு வந்துட்டு, எப்படி இருந்தாலும் இந்த திராவிட கட்சிகள அடிச்சு தகர்த்து எரிஞ்சிரணும் தமிழ்நாட்டுல இருந்துன்னு. ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காரு. 2டே வருஷத்துல அவன் என்ன பண்றான்னா, இறக்கி விட்டதுதான். ஐ மீன் விஜய் விஜய் இஸ் அ ப்ராக்ஸி. விஜய் இஸ் அ ப்ராக்ஸி. அ த ஹி ஹூஸ் ப்ராக்ஸி ஹி ஹஸ் பீன் தட்ஸ் கொஸ்டின் மார்க். பட் லுக்கிங் அட் ஆல் திஸ் அப்ராக்ஸிமேட்லி பாஜக தான் பின்னால இருக்கு. விஜய்க்கு பின்னால. பட் பாஜக எப்ப வந்துச்சுன்னா, அ விஜய் இறக்கப்பட்டது டிஎம்கேனால. ஆனா கைமாறி இருக்கு. நடுவுல கை மாறிடுச்சு. அது அது உண்மை. அது 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 ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ சான்ஸ் கிடைச்சுனா அத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நடுவுல கை மாறிடுச்சு. எங்கன்னா கரூர்ல கை மாறிடுச்சு. கரூர்ல எப்ப கொத்தா மாற்றாகல விஜய் அந்த 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 41 பேரு மரணத்துக்கு, அந்த இடத்துல தான் லாக் ஆகுறாரு. ஸோ அந்த இடத்துல லாக் ஆயிட்டு பிஜேபி என்ன பண்ணிருச்சு, ஓகே பயப்புள்ள நீ இதுக்கு மேல நீ என் ஆளு. நீ தான் எனக்கு தான் வேலை செய்யணும். சரியா? அவன் சொல்றான், இவன் சொல்றான்னு சொல்லிட்டு நீ யூ நோ அந்த இது ஆனா இட்ஸ் ஜஸ்ட் தேர் டு டிஸ்டர்ப் இந்தியா. ஸோ பட் தென் இந்த மீடியா அட்டென்ஷன் எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதை யாரும் லிமிட் பண்ண முடியாது. ஏன்னா மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பட் பிஜேபி நோஸ் இது ஒரு டிஸ்ட்ரக்ஷன பாய்க்கிறதுக்கு விஜயை தவிர்த்து வேற பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது தமிழ்நாட்டுல. கமல்ஹாசன் வாஸ் அ டிஸ்ட்ரக்ஷன். பட் அந்த ஆளுக்கு அவ்வளயும் ஓட்டு வரலன்னு சொல்லிட்டு தி குடன்ட் மேக் யூஸ் ஆஃப் ஹிம் இன் சச் மேனர். பட் விஜய் அவனை எதிர்பார்த்தானுங்க. ஒரு 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 இம்பேக்ட் இருக்கு. அதே நேரத்துல இவன வச்சு விளையாண்டுறலாம். ஆனா எத்தனை இப்ப நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஓட்டு எண்ணிக்கைலாம் அதெல்லாம் எந்த அளவுக்கு ஜெனுவினான ஓட்ஸ் இன்னும் அது அது இவிஎம்மோட எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எந்த அளவுக்கு டெம்பர் பண்ணிட்டு இந்த ரிசல்ட் ஏன்னா இதெல்லாம் ரெட்டிகுலஸான ரிசல்ட்ஸ். திஸ் ரிசல்ட்ஸ் ஒரு நார்மல் ஒரு ஒரு அறிவான ஒரு 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 என்ன சொல்லுவாங்க ஒரு ஐ மீன் ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ்ல ஒரு பீப்புள் ஒரு காமன் சென்ஸா இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ஓட்டு போடுவாங்களா? இந்த நாட்டு இந்த மாரி இப்போ இவ்வளோ கடன்ல இருக்கு. இவ்வளோ 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 தூரம் எடுகேஷன் இப்படி இப்படி இவ்வளோ இப்படி இருக்க, வேலை வாய்ப்புகள் இப்படி இருக்க, நாட்டு விவசாயம் இந்த மாரி இருக்க, பொருளாதாரம்லாம் இப்படி இருக்க, இந்த மாரி ஒரு சூழ்நிலையில அ ஒ ஒரு நடிகனுக்கு இப்படி சாரையா ஓட்டு போடுவாங்களான்னு எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கேள்வியா இருக்கு. ஸோ இது இவிஎம்ல என்னமோ பெருசா நடந்திருக்கு. அது அது டெஃபினெட்லா 100% அடிச்சு சொல்லலாம். இதுக்கு மேல தான் இது ஆஃப்டர் திஸ் ஆல் தோஸ் வில் கம் அவுட்ல. பட் அகைன் சீமான் உருவாக்கி வச்ச ஒரு தளத்த இப்ப இவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபேம் 100% ஃபேம். ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா ஃபோக்கஸ். சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாரி ஒரு மீடியா ஃபோக்கஸ் கிடைச்சதில்ல. யாரும் சுத்தி சுத்தி வளைச்சு சீமான் ஒரு ஒரு தூய்மையான அரசியல் அ இப்படி 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 ஒரு விஷன் வச்சிருக்காரு தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் காட்டுறதில்ல. காட்டுறதே இல்ல. டோட்டலி தே பிளக் ஹிம் அவுட் ஃப்ரம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ஸோ அவர் பேசுறதெல்லாம் கிரவுண்ட் சீமான் பேசின பாலிடிக்ஸ்லாம் கிரவுண்ட்ல சேர்ந்துருக்கு. எல்லாரும் எல்லாரும் காதுல எல்லாருக்கும் ஓகே. ஏதோ இந்த பாலிடிக்ஸோட இந்த தாக்கம், இந்த மாற்றம், இவனுங்க தப்பு, இந்த ஆட்சிய மாத்தணும். அந்த பாலிடிக்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்திருக்கு. ஆனா அவரு அந்த 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 அறுவடை அந்த 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 பெனிஃபிட்ட ஈல்ட் பண்றதுக்கு அது அவர்னால முடிஞ்சுச்சா? ஏன்? இன்னொருத்தன் வந்தான். சினிமாக்காரன்னு சொல்லிட்டு, மாற்றுன்னு சொல்லிட்டு, இப்ப சீமான் சொல்ற மாற்ற, இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அத விஜய் மேல போயிட்டு அந்த அந்த மாற்ற அந்த அந்த ஹோப்ப என்னது சேஞ்சஸ் வரணும்னு சொல்லிட்டு, அவன் மேல போய் பின் பண்ணிட்டானுங்க அந்த ஹோப்ப. பிளைண்ட் ஹோப் பிளைண்ட் ஹோப்.
அந்த உண்மையான மாற்ற பேசினவங்கள உதாசனம் படுத்திட்டு, யாருக்கோ அந்த மூஞ்சி தெரிஞ்ச மூஞ்சி விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு கூத்தாடி பயலுக்கு சாரி சாரியா போய் ஓட்ட போட்டுருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா, சிரிப்பாவும் இருக்கு ஒரு பக்கம். அ ஆனா உண்மையில நீங்க தமிழ்நாட்டு மக்கள்லாம் நீங்கலாம் உண்மையில பெரிய பாவம் பண்ணிட்டீங்க. பெரிய பாவம். இது ஒரு 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 என்ன சொல்றது? இந்த இனம் இவ்வளோ இத்தன வருஷம் இத்தன தெர்ல இவ்ளோ தூரம் பேசி திடீர்னு இந்த இனத்த பத்தி பெருமையா பேசுறது எனக்கே அசிங்கமா இருக்கு திடீர்னு. அதுதான் உண்மை.